ஹாய் ஸ்டாக் பிக்கர்ஸ், வெல்கம் டு த சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா, இந்தியன் இன்வெஸ்டர்ஸ் எதுக்காக யூஎஸ் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்றத ஒரு சில பாயிண்டர்ஸ் வச்சு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். கடந்த 5 வருஷத்தில் இன் லாஸ்ட் 5 இயர்ஸ் நிஃப்டி 50 ஆல்மோஸ்ட் டபுள் ஆயிடுச்சு. S&P 500ம் 80% க்ரோத் கொடுத்துருக்கு. ஸோ இது இந்தியா வர்சஸ் யூஎஸ் கொஸ்டின் இல்லை, இந்தியா ப்ளஸ் யூஎஸ்னு நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா? செகண்ட் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, 2000ல் அமேசானில் நீங்கள் ஒரு $1000 போட்டிருந்தா ஸ்பிளிட் அண்ட் க்ரோத் கன்சிடர் பண்ணிங்கன்னா இப்போ அது லேக்ஸ் ஆஃப் டாலர்ஸில் இருக்கும். சேம் வித் கூகுள். 2004ல் அது ஐபிஓ போகும்போது $1000 போட்டிருந்தா கூட இப்போ அதோட வேல்யூ வந்து மல்டிபிள் ஆகி லாங் டேர்ம் யூஎஸ் காம்பவுண்டிங் பவரோட சேர்த்து பார்த்தீங்கன்னா இட் வில் பி சம்வேர் அரௌண்ட் $200,000. 200,000% இன்க்ரீஸ். ஆனால் அந்த டைமில் நம்மளோட பேரண்ட்ஸ்க்கோ இல்லை அந்த டைமில் இருந்தவங்களுக்கோ யூஎஸ் ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி அவ்வளோவா தெரியாது. ஏன்னா இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டே ரொம்ப பேர் ரிஸ்க்குன்னு நினச்சிட்டு இருந்தாங்க. பட் இந்த ஜெனரேஷனில் வி ஹாவ் அ லாட் ஆஃப் எக்ஸ்போஷர் டு யூஎஸ் ஸ்டாக் மார்க்கெட் அண்ட் இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ நீங்கள் அன்றாடம் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா அமேசான், கூகுள், அப்புறம் வந்து டெஸ்லா பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு, அண்ட் பாலண்டியர் பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு, அண்ட் நிறைய யூஎஸ் ப்ராடக்ட்ஸை இப்போ இந்தியாவில் யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்தி நீங்கள் இப்போ யூஎஸ் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஓகே, ப்ராப்ளம் ஓவர் டிபெண்டன்ஸ் இன் இந்தியா. இப்போது இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நம்ம ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட் பண்ணுவோம், கோல்டு அண்ட் சில்வரில் இன்வெஸ்ட் பண்ணுவோம். இப்போது சில்வர் அண்ட் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது ரொம்பவே நல்லது தான். பட் ஆல்ரெடி இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கு இப்போ நல்லது. இப்போ நீங்கள் பீக்கில் போய் இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா மறுபடியும் அது கீழே இறங்கும். அப்போ உங்களுக்கு கோல்டு அண்ட் சில்வர் மேலே இருக்க ஆசை போயிடும். பட் எய்தர் வேஸ் நீங்கள் வந்து ஒரு டைவர்சிஃபிகேஷன் வச்சுக்கலாம். இப்போ இந்தியாவுக்குள்ளே நம்ம இன்வெஸ்ட் பண்ணும்போது கோல்டு, சில்வர், ரியல் எஸ்டேட் அண்ட் பாண்ட்ஸ் அப்படின்னு நம்ம இன்வெஸ்ட் பண்ணுவோம். ஸோ இப்போது நான் இன்னொரு டைவர்சிஃபிகேஷன் சொல்கிறேன். இப்போ இருக்கிற கரண்ட் சினாரியோவில் நீங்கள் யூஎஸ் ஸ்டாக் மார்க்கெட்லையும் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ இட்ஸ் கம்ஸ் அண்டர் அ டைவர்சிஃபிகேஷன். ஒய் யூஎஸ் டைவர்சிஃபிகேஷன் ப்ளஸ் டாலர் அப்படின்னா, உங்களுடைய ரிஸ்க் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வில் ஸ்டெப் இன் டு போத் ருபீஸ் அண்ட் டாலர்ஸ். ஸோ இந்த பக்கம் அது விழுந்தாலும் ஓகே, அந்த பக்கம் அது விழுந்தாலும் உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்காது. ஸோ ஆஸ் அன் இந்தியன் லிவிங் இன் யூஎஸ், ஐ ஹாவ் மை இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் போத் இன் இந்தியா, ரியல் எஸ்டேட், கோல்டு அண்ட் சில்வர், அண்ட் ஆல்சோ ஐ ஹாவ் தி யூஎஸ் ஈக்விட்டிஸ். ஸோ என்னோட போர்ட்ஃபோலியோ பார்த்தீங்கன்னா இப்போ பேலன்ஸ்டாக இருக்கும். அண்ட் இன்னோவேட்டிவ் கம்பெனிஸ் ஆங்கிள். ஸோ டெய்லி யூஸ் பண்ணுற பிராண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஆப்பிள் ஐஃபோன் யூஸ் பண்ணுறீங்க, மைக்ரோசாஃப்ட் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறீங்க, கூகுள் பிக்சல் ஃபோன் யூஸ் பண்ணுறோம், கூகுள் ஈகோ சிஸ்டம் நம்ம யூஸ் பண்ணுறோம், அண்ட் என்விடியா பற்றி நிறைய பேருக்கு நம்மளுக்கு தெரியும். அண்ட் எல்லாத்துக்கும் மேலே டெஸ்லா நம்ம இந்தியன் ஜென்ரேஷனுக்கும் தெரியும். அண்ட் டெஸ்லா ஃபைனலி இந்தியாவில் லான்ச்சும் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தோட ஸ்டாக் மார்க்கெட்டு ஸ்டாக்ஸ் இருக்குது. ஸோ வைல் யூ ஆர்